ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கண்டென்ட்னா, நாம் இப்போ புதுசாக நம்மளோட பிசியில் ஓஎஸ் போட்டு எல்லாம் மாற்றி கிடக்கு. நான் உங்களோட ஸ்பெக்ஸை கொஞ்சம் காட்டுறேன். ஓகே பாருங்க. ஓகே, சிபியூ வந்து இன்டெல் i3 7th ஜென் ப்ராசஸர், 2.3 GHz ஸ்பீட் இருக்குது. ஸோ 2.29 GHz ஸ்பீட் காட்டுது. ஸோ அடுத்த மெமரிக்குள்ளே போயிடலாம். இது 4GB என்ன ரேம்னு தெரியல. ஸோ இப்போ அவைலபிள் 1.2 GB இன் யூஸ், 2.7 GB யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேமும் விளையாடுனான்னு நினச்சி பாருங்க கஷ்டம். ஓகே, இது சிடி. ஓகே, மொத்தமாக 932 GB இருக்குது. இது வந்து இந்த பென் ட்ரைவ் சாண்டிஸ்கின்ற ஒரு 14.3 GB. ஓகே, இது வைஃபை. நான் எஸ்எல்டி ரவுட்டர் தனியாக வச்சுருக்கேன். ஸோ டியூல் ப்ராட்பேண்டால் இப்போ வரைக்கும் ஒரு வேலையும் இல்லாத ரிசீவ் ஒன்றும் காட்டுதில்லை. ஸோ நேம் வந்து பார்த்தீங்க எஸ்எஸ்டி. ஓகே, இதான் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது எக்ஸ்டர்னலாக போடல, இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் எங்களோட i3 ப்ரொசஸரில். ஓகே, இதில் தான் கேம் விளையாடி போடுறேன் நான். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல. FPS ஸ்லோப் ஆனாலும் அதான் டேல லேக் ஆகுது தான். காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் போல் நிப்பாட்டி இது செட் பண்ணேன். ஓகேயா, இதை வச்சு கேம் பிசி பண்ணுற விட நான் இன்னொரு ஐடியா பண்ணிக்கிறேன், ஒரு பிசி பில் பண்ணலாமண்டு. ஸோ அதுன்ற ஸ்பெக்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதோட இப்போ புதுசாக 2 கேம் டெவலப் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ஃபயரும் மைண்ட் கிராஃப்ட்டும். ஸோ உங்களுக்கு நான் இந்த பிசி ஸ்பெக்ஸுக்கு காட்டுறதுக்கு அப்படின்னு வச்சுப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்தோன்னா மதர் போர்ட் பார்க்கலாம். இது வந்து கிகாபைட்டுன்னா B450M மதர் போர்ட். ப்ரைஸ் வந்து 22,000. இது கிகாபைட். ஓகே, 22,000 ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் தானே எல்லாம். இது எங்கேன்னா கேம் ஸ்ட்ரீட்ஸில் வாங்கலாம். இதோ கேம் ஸ்ட்ரீட்ஸ் பேர் வந்து போச்சு ப்ரைஸ். ஓகே, இதோ இங்கே பிசியில் கொஞ்சம் மதர் போர்டுன்னு இது இருக்கும். இது இப்படித்தான் மதர் போர்டு இருக்கும். நட்டது இதோ இப்படித்தான் மதர் போர்டுன்னு பாருங்க. இது நட்டது பார்ட் நம்பர் B450M DS3H, CPU socket type AMD AM4. ஓகே, இப்போ இது வந்து அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, பரவாயில்ல, இங்கே தானே வாங்க போகிறேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த ரேம் வந்து இதுக்கு என்ன வந்து போட்டேன், காசர்ண்ட அப்படி ஏதோ ரேம் தான். ஸோ என்ன பேர் வந்து போட்டேன், 8GB ரேம், 3200 MHz லைட். RGB இல்லை, இதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் இருக்குது. ஸோ இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரேம். நான் 18GB போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு 18,000 ஆகும். கிங்ஸ்டண்ட 120 GB SSD A400 ஹை ஸ்பீட் ஆகும். அப்படி என்ன நினைக்கிறேன் அங்கே வாப்பா. A400 ஹை ஸ்பீட் 120 GB SSD ஒரு 5250 இருக்குது நம்ம ரேராஸில் பார்க்கும்போது. மற்றது ஓகே, SMPS கிகாபைட்டுன்னு P450B ஒரு 9,000 ருபீஸ். ஓகே, கேஷ் ஆன் டெலிவரி அளவு. ஓகே, 9,000 ருபீஸ் ஓவராலாக ஆகுது. SMPS இவ்வளோத்துக்கு நமக்கு காணும். அடுத்தது என்ன பார்ப்போம், அடுத்தது நம்மளோட ப்ராசஸர் பார்ப்போம். ஓகே, இதாங்க இப்போ வச்சுருக்கதா i3 7th ஜென். இது 10th ஜென் ப்ராசஸர். ஸோ பார்த்தீங்கன்னா 10th ஜென். இது இன்டெல் CPU socket LGA 1200 இருக்குது. அடுத்தது இது இந்த ப்ரைஸ் 44,000 அப்படி ஆகுதுங்க. இந்த பில்டுலேயே இதான் கொஞ்சம் பெரிய மணிசில் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர், 3.60 GHz ப்ராசஸ் பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. மற்றது மேக்ஸ் டபா ஃப்ரீக்வன்சி 4.3 GTS TDP. ஓகே, கேட்ச் வந்து 6 MB இன்டெல் ஸ்மார்ட் கேட்ச், TDP 65 volts, 4K சப்போர்ட் இருக்குது. எஸ் 60 Hz கிராஃபிக்ஸ் மேக்ஸ் டைனமிக் ஃப்ரீக்வன்சி 1.10 GHz. ஓகே, இவ்வளோ ஓகே நமக்கு. ஒரு குவிக் சென்ஸ் வீடியோவும் இருக்குது. எஸ் ஓகே, டிஸ்பிளே சப்போர்ட்டட் 3. ஓகே ஓகே இவ்வளோ ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் வந்து இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் 630. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கேஸை பார்த்துருவோம். ஓகே, MSI மேக் வேம்பரிக் கேஸ். MSIயில் முன்னுக்கு ஒரு ஸ்டிக், பின்னுக்கு ஒரு ஃபேனில் RGB. MSI மேக் வேம்பரிக் 100 ARGB மிட் ஆஃப் கேஸ். அப்புறம் MSIயில் இது டெம்பர் கிளாஸ் சைட் பண்ணதில் RGB.
மற்றது இதுவும் ஆட்டோ ஸ்டாக்லாம் இருக்குது. இந்த ப்ரைஸ் ஓவராலாக ஒரு 12,000 ஆகுது. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட பிசிக்கான ஸ்பெக்ஸு. இவ்வளோத்தையும் போட்டு நமக்கு இவ்வளோ செலவாயுதுன்னு பார்த்துக்கலாமா? பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? விக்ரம் விக்ரம் கால்குலேட்டர் எடுக்கிறோம். அது சைட் பை சைட் போட்டிருக்கேன். சைஸை குறைச்சிட்டு ஃபஸ்ட்டு 22,000 ப்ளஸ் மற்றது என்ன 9,000 18,000 9,000 9,000 மொத்தமாக 9,000 தானே. 9,000 இல்லை 18,000. இப்போ நான் 18,000 டபுள் ஆகுது. EGBயில் 2 போட போகிறேன். ஸோ 80,000 ஆகுது. ப்ளஸ் இங்கே வந்து கிங்ஸ்டன் 5,250 ரூபா ப்ரைஸ். 5,250 5,250 5,250 ப்ளஸ் மட்டும் போத் ஸ்க்ரீன் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படியே கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணிப்போம். அதாவது எஸ்எம்பிஎஸ் 9,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஐகோ 3 44,000 ப்ளஸ் நம்மளோட இது கேஸ் 12,000 ரூபா. ஓவரால் 12,000 மொத்தமாக 1,10,250 ருபீஸ். இதான் நம்மளோட பிசியோட வேல்யூ 1,10,250. முடிஞ்சால் உங்களுக்கு இந்த பிசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எங்களோட பிசி இதுக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டா நீங்கள் எனக்கு கொஞ்சம் மணி ஹெல்ப் பண்ணுறதுனாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ், பை பை, see you, I love you so much.